ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கேரட் அல்வா. இது நல்ல சுவையான சத்தான ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் திக்கான பாத்திரம் எடுத்துகிட்டு நெய் சேர்த்துட்டு நெய் காஞ்சதும் அதில் முந்திரியும் உலர் திராட்சையும் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் கொடுத்துருக்க டிப்ஸை உங்களால் கவனிக்க முடியும். நெக்ஸ்ட் அதே பாத்திரத்துலேயே மிச்சம் இருக்கிற நெய்யில் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சேர்த்து 1 கப் துருவின கேரட்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்படி நெய்யில் போட்டு வறுக்கும் போதே கேரட்டை ஒரு 30-40% 40% நல்லா குக் ஆகிடும். நெக்ஸ்ட்டு அந்த கேரட் மூழ்கிற அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பச்சை பாலும் சேர்த்துக்கலாம், இல்லைனா காய வச்ச பாலும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு மூடி அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 3 to 5 minutes நல்லா குக்காக விட்டுறலாம். 5 minutesக்கு அப்புறம் மூடி எடுத்துகிட்டு பார்க்கும்போது பால் எல்லாம் நல்லா உறிஞ்சி இருக்கும். அப்போது அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த விதத்தில் நம்ம பாலும் தண்ணியும் சேர்த்து குக் பண்ணும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டில் ரொம்பவும் தித்திக்காமல் ஆனால் நல்ல பால் டேஸ்ட்டும் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். இது அப்படியே நல்லா கிளறி விட்டுட்டு திரும்பவும் ஒரு 5 minutes மூடி போட்டு சிம்மில் வச்சு குக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 5 minutesக்கு அப்புறம் நம்ம மூடி எடுத்துகிட்டு பார்க்கும்போது கேரட் நல்லா வெந்திருக்கும், தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துருக்கும். தண்ணி நல்லா இழுக்கிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போது கேரட் 80% நல்லா குக் ஆகி இருக்கும். இந்த நேரத்தில் சர்க்கரை சேர்த்துக்கணும். நம்ம எந்த கப்பில் கேரட் துருவி எடுத்தோமோ அதே அளவு கப் எடுத்துகிட்டு அதில் பாதி அளவு மட்டும் சர்க்கரை சேர்த்துக்கணும். ரொம்ப இனிப்பு எடுத்துக்க மாட்டீங்க அப்படின்னா அரை கப்புக்கும் கொஞ்சம் குறைவாகவே சர்க்கரை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு லைட்டாக ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு சேர்த்துக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்ததுனால திரும்பவும் அல்வா நல்லா இலகி வந்திருக்கும். நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்பப்போ தேவையான அளவு நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கும்போதே நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கிடைச்சிரும். அல்வா கொஞ்சம் லகுவாக இருக்கும்போதே நம்ம அதில் வறுத்து எடுத்து வச்ச முந்திரியையும் திராட்சையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்ட நட்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்ல சுவையான ஹெல்தியான கேரட் அல்வா தயார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.